நான் வந்து நீங்களாம் பார்த்தீங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த அம்பிகாபதிங்கிற படத்துல வந்து சிவாஜி சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது வந்து 100 பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி, அதுல வரும் அந்த பாட்டு. அதுல என்னன்னா, வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மேட்டர் கிடையாது. அதுல இந்த ஸ்வரங்கள் வந்து சரிகா கமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரங்கள் வந்து கண்டினியூஸா அதிகமா வந்து ஸ்வரங்கள் வந்துகிட்டே இருக்கும் பாட்டுல. சிவாஜி சார் மிஸ் பண்ணாம வந்து எல்லா ஸ்வரத்துக்கும் பிரம்மாமா வாயை செய்ப்பார். அது வந்து அந்த மியூசிக்னால இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது நான் சிவாஜி சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த இந்தி நடிகர் ஷம்மி கபூர், ராஜ் கபூர், ஷம்மி கபூர், சஞ்சய் கபூர், இந்த ஷம்மி கபூர் இருக்காரு, அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டுல நடிக்கும் போது ஒரு பாட்டுல அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவார். ஒரு சின்ன ரிதத்தை கூட விடாம அவர் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாரு. அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம். ஸோ இது எங்கேயும் அதிகமா சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு அவர் பிறந்த நாள்ல இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிகாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்தது யாருமே இந்த ஹீரோனே நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு இல்ல, இவர் பவுடர் படத்துல வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணாரு. இப்ப நிச்சயமா மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது, ஸ்டில்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா வேற மாதிரி ஒரு மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்க தெரியுது. மோகன் அவர்களும் இவ்வளவு கேப் விட்டு பண்றதுனால வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ல ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி இதில் நடிச்சிருக்காரு. பாட்டை பத்தி, மியூசிக் டைரக்டர் பத்தி எல்லாம் ரொம்ப சிறப்பா அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மியூசிக் டைரக்டர் பத்தியும் சொல்லிட்டு இருந்தாரு, கேமராமேனை பத்தியும் மோகன் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்துல இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்றதுங்கிற பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தியும் இந்த படத்துல இது பண்ணவங்களை பத்தி எல்லாம் மோகன் வந்து பர்சனலா தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு திருப்பு முனை படமா அமையணும். அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு இருக்கணும். இப்ப எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டா நடக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அட்வான்ஸா இதுல வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மோகன், அகெயின் ஹாப்பி பர்த்டே. நன்றி. கரெக்ட் டைம் கொண்டு போட்டுருவியா? இந்த வெள்ளந்திங்கிறது ஒருத்தன், வேற சூப்பர் ஒருத்தன் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் கஷ்டப்பட்டா கூட பேர் வாங்குறது இவர் வாங்கிட்டு இருப்பாரு. ஓகே, வரேன் சார், வாழ்த்துக்கள். விஜய் வரேன். நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் திரு விஜய் ஸ்ரீ அவர்கள் பேசுவார்கள்.